சூழ்நிலை வழியில் வலைச்சலம் தளத்திலிருந்து வருகின்ற ஐயா சீனா அவர்களை பற்றிய குறிப்பதை தருமாறு மதுரையிலிருந்து வருகின்ற தமிழ்வாதி தளத்தை வெளிக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர் தமிழ்வாதி பிரகாஷ் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம் தமிழ் மலைவழகமே. இவர் பிறந்தது தமிழகத்தின் தெற்களஞ்சியமாம் தஞ்சை நகரில். தஞ்சாவூரில் 13 ஆண்டுகள், மதுரையில் 9 ஆண்டுகள், சென்னையில் 34 ஆண்டுகள் என வசிப்பு படுக்கைகளை மாற்றி மாற்றி மீண்டும் மதுரையில் நிலை கொண்டிருப்பவர். புகழ்பெற்ற கல்லூரியாம் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் இயந்திர படிப்பு படித்தவர். 2006 பதிவர் சிந்தா நதியால் துவங்கப்பட்ட மலைச்சரம் மலைப்பக்கத்தை 2008 முதல் பொறுப்பாசிரியராக இருந்து திறம்பட நடத்தி வருகிறார். வாரம் ஒரு பதிவரை தேர்ந்தெடுத்து மலைத்தளத்தின் ஆசிரியர் பொறுப்பில் அமர்த்தி பல்லாயிரக்கணக்கில் பதிவுகளையும் புதிய பதிவர்களையும் அறிமுகம் செய்ய வைத்த சாதனைக்கு சொந்தக்காரர். அதிலும் கடந்த சில மாதங்களாக சுமார் 6 மாத காலத்திற்குள் வலைதளத்திற்கு வந்த புதிய பதிவர்களை ஆசிரியர் பொறுப்பில் அமர்த்தி அவர்களின் திறமையை வெளிக்கொணர்வதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். இணையத்தின் முதல் 2 ஆண்டுகளில் வெளிவந்த அனைத்து பதிவுகளையும் படித்து மறுமொழியில் இட்டமையால் பின்னூட்ட பிதாமகன் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர். ஐயா அவர்களை முன்னிலை வைக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு மேடையிலே முன்னிலைப்படுத்தி பேசுமாறு அழைத்திருந்தார்கள். பதிவர் சந்திப்பனை பற்றிய ஒரு பார்வை என்ற தலைப்பினை பேசுமாறு கூறினார்கள். பொதுவாக பதிவர் சந்திப்பு என்பது இப்பொழுது எல்லா ஊர்களிலும் இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஈரோடு, நெல்லை, 3வதாக சென்னை. சென்னையில் சிறு சிறு குழுமமாக அதிகமாக பதிவர் சந்திப்பு நடந்திருக்கிறது. இது மாதிரி தமிழகத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து, அயலகத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து ஒரு பதிவர் சந்திப்பு நடப்பது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். ஈரோடில் 3 ஆண்டுகளாக பதிவர் சந்திப்பு நடந்து வருகிறது. 2009 ஆரம்பித்து ஆண்டுக்கு ஒரு முறை பதிவர் சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு நானும் இதுவரை 3 சந்திப்பிலும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். மூத்த பதிவர் என்று ஒரு முத்திரை குத்தி எந்த சந்திப்புக்கு சென்றாலும் மேடையிலே ஏற்றி பேசுமாறு பணிக்கிறார்கள். பரவாயில்லை, அப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இணையத்திலே முகமறியாமல் நண்பர்களாக இருந்து நட்பு பாராட்டி வருகிறோம். அந்த நட்பினை அடிக்கடி சந்தித்து பதிவர் சந்திப்பு என்று சந்திக்க இயலாது. நாம் இப்பொழுது தட்டெல்லாம் நாம் திருச்சி செல்கிறோம் என்றால் திருச்சியில் உள்ள பதிவுகளை நாம் சந்திக்கலாம். அது மாதிரி எந்தெந்த ஊர்களுக்கு செல்கிறோமோ அந்தந்த ஊர்களில் உள்ள பதிவுகளை சந்தித்து இந்த நட்பினை தொடரலாம்